ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இல்யூஷன் பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 3 லேயர் வந்து எடுத்துக்கோங்க. ஒன்று லைனிங் பார்ட், ஒன்று மெயின் பார்ட், அப்புறம் நெட்டட் ஃபேப்ரிக். இந்த மாதிரி 3 லேயர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நெக்கோட ஹைட் வந்து க்ளோஸ் நெக் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஷோல்டர் ஆம்பூல் ட்ரா பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க இன்னர் லேயரில் எவ்வளோ நெக் ஹைட் வேணுமோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 7 இல்லை 6 நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்பூல் ஹைட்டில் கீழேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண போகிறது 2 லேயரில் மட்டும் கட் பண்ணணும். இப்போ கீழே வச்சிருக்க நெட்டட் ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 லேயர்ஸில் மட்டும் நான் அந்த மாதிரி கட் பண்ணுறேன். நம்ம எப்படி ஆம்பூல் ட்ரா பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதில் சீம் அலவன்ஸ் சேர்த்தே வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு மேலே 1/2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ண ஃபேப்ரிக் எடுத்து நம்ம ஏற்கனவே வச்சிருந்தாலும் நெட்டட் ஃபேப்ரிக் அதில் வந்துட்டு மேலே நெக் ஹைட் மார்க் பண்ணியிருந்தாலும் ஒரு க்ளோஸ் நெக் அதை வந்து சீம் அலவன்ஸ் சேர்த்து வந்து கட் பண்ணிக்கோங்க. ஆம்பூல் நம்ம ஏற்கனவே சீம் அலவன்ஸ் சேர்த்து கீழே கட் பண்ணியிருந்தனால மேலே இருக்கிறத மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னர் லேயர் அவுட்டர் லேயர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இன்னர் லேயர் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி அவுட்டர் லேயர் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம 3 லேயர் கட் பண்ணோம்ல, அதில் ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக், லைனிங் ஃபேப்ரிக், அதுக்கு மேலே வந்து நெட்டட் ஃபேப்ரிக் வச்சோன்னா இந்த பேட்டர்ன் ரெடி ஆயிரும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நெட்டட் ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. நம்ம மேலே வந்து கட் பண்ணியிருந்தோம்ல அந்த நெக்லைன் அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க. அது மாதிரி பின் பண்ணிவிட்டு நான் தச்சு எடுத்துக்கிறேன். வெளிப்பக்கமாக வச்சு தச்சதுக்கப்புறம் நம்ம நாச்சஸ் கொடுத்துட்டு உள்பக்கமாக டர்ன் பண்ணிக்கோங்க. உள்பக்கமாக டர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெட்டட் ஃபேப்ரிக் ரெடி பண்ணியிருந்தோம்ல அதை வந்து மேலே வச்சு தச்சிடுங்க. சைடில் ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க அவுட்டர் லேயர் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேட்டர்ன் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.